Hello students, 10th English Public Examsக்கான ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் போகிற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியாக சென்டம் எடுக்கலாம், 90, 95 எடுக்கலாம், இந்த மாதிரியான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 98 மார்க் வாங்கியிருக்காங்க. ஏன் அவங்க வந்து சென்டம் எடுக்கிறது மிஸ் ஆச்சு, எந்த இடத்துல அவங்க அந்த 2 மார்க்கை மிஸ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் மார்க் போச்சு அப்படின்றத தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஸோ 2025க்கான ஆன்சர் கீயை, கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீயை கம்பைன் பண்ணி உங்களுக்கு இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு எப்படி நோட்ஸ் கொடுக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 2025க்கான ஒரு ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க்கில் அவங்களுக்கு 2 மார்க் மிஸ் ஆகி 98 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சென்டம் எதனால் மிஸ் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க் அலாட்மெண்ட்டில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 42ல் 4.5 மார்க் வாங்கியிருக்காங்க. அங்கே 1/2 மார்க் போயிருக்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 44ல் 1 மார்க் போயிருக்கு. கொஷின் நம்பர் 45ல் 1/2 மார்க் போயிருக்கு. சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாமே வந்து 1 மார்க்ஸாக இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், இது எல்லாமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது லெஃப்ட் சைடு வந்து வினாவாரியாக மொத்தம் கொஷின் வைஸ் டோட்டல், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பக்கவாரியாக மொத்தம் பேஜ் வைஸ் டோட்டல். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அவங்க 98 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரையும் கொஷின் நம்பர் மார்ஜினில் லெஃப்ட் சைடு போடுங்க. மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன் எழுதி ஆப்ஷனை கரெக்டான ஆப்ஷன் எழுதுங்க. 14 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன். 14 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 1 மார்க்ஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பார்ட் 2ன்னு எழுதிட்டு கொஷின் நம்பர் போட்டு 15th கொஷின், அடுத்தது 16, எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 17 எல்லாமே 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 19th கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. 21, அடுத்தது 20, 24, 26 கிராமர் பார்ட் எல்லாமே ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. எந்த ஒரு கிராமர் பார்ட்டும் அவங்களுக்கு மார்க் போகலை. 27 இதுவுமே 2 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 28ல் ரோட் மேப் பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரீச் த டெஸ்டினேஷன் போட்டுட்டு ஸ்டெப் டவுன் த ரோட், கோ ஸ்ட்ரெயிட், வாக் அலாங் த பார்க் ஸ்ட்ரீட், வாக் பாஸ்ட் த பார்க், டேர்ன் லெஃப்ட், ஆரோ மார்க் போட்டு வாக் அலாங் சென்ட்ரல் ரோட், வாக் பாஸ்ட் த ஸ்கூல், கோ ஸ்ட்ரெயிட், ஆன் யுவர் லெஃப்ட் சைட் யூ வில் ஃபைண்ட் த ஃபார்மசி. ஸோ அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரோட் மேப் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரையும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் இடையில லைன் போட்டு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணாதனால அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், 2 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதே போல் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பழகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கிராமர் பார்ட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கிராமரில் என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க கிராமர் சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராமரோட அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பிடிஎஃப்னு கிராமர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்து 5 மார்க் கொஷின் பாருங்கள். பார்ட் 3ல் கொஷின் நம்பர் 29, த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல். ஸோ ப்ரோஸ்க்கு அவங்க அழகாக வந்து லெசன், ஆத்தர், கேரக்டர், தீம் எல்லாம் எழுதி அழகாக அதுக்கு டெக்கரேட் பண்ணி சினோப்சிஸ் கொடுத்து, நான் ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சினோப்சிஸ் கொடுத்து, சரிங்களா, அதுக்கடுத்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்து எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக அவங்க வந்து 5 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதும் பொழுது நமக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடுது. அதே போல் அடுத்த கொஷின் நம்பர் 32, த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹேமல் இன் ஸ்கூல். இதுவுமே லெசன், ஆத்தர், தீம், கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதி இன்னொரு பேராகிராஃபையும் அவங்க அழகாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் சினோப்சிஸ் கொடுத்து, நோட்ஸ் கொடுத்து,
மாரல்லாம் கொடுத்து அதை ரவுண்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும் பொழுது உங்களோட ப்ரெசன்டேஷன் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கேயுமே வந்து அவங்க 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவங்க எத்தனை பேஜ் எழுதியிருக்காங்க. 5 மார்க்ஸ் அப்படின்னும் பொழுது 1 or 2 பேஜ் எழுதாமல் இங்கே ஒரு 1 பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த்து பேஜ், ஃபிஃப்த்து பேஜுக்கு அப்புறம் 6th பேஜில் கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன் மாரல் மட்டும் அடுத்தது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 பேஜஸ் வர மாதிரி எழுதுங்க. இந்த மாதிரி மாரல் கன்க்ளூஷன் எழுதும் போதே உங்களோட நோட்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கொஷின் நம்பர் 35 ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப்பர்ஸ் நோட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸு அதெல்லாம் கூட எங்கிட்ட இருக்குது. அதாவது பேராகிராஃப் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க டாப்பர்ஸ் நோட்ஸ் சொல்லுங்கள், இல்லை வேணுன்றவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இல்லை டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். எதில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் அழகாக அட்டன் பண்ணியிருக்காங்க. 35ல் ரைமிங் வேர்டு, கோல்டு, ஸ்கோல்டு, மீட், ஸ்ட்ரீட்டு, ரைம் ஸ்கீம் இது எல்லாமே ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸு, ரைமிங் ஸ்கீமுக்கு 1 மார்க்கு, அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு 1 மார்க்கு, அல்லிட்ரேஷன் வேர்டுக்கு 1 மார்க். ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம், அதாவது இந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, அவங்க போயட்டோட நேம் என்ன, தீம் என்னன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் சினோப்சிஸ் கொடுத்துட்டு போயம் பேராகிராஃபை எழுதுகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதே மாதிரி அழகாக பார்க்கும்போதே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஓவரைட் பண்ணாமல் தெளிவாக புரிகிற மாதிரி கன்க்ளூஷன் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைச்சிரும். புரியுதுங்களா? இங்கேயும் பாருங்கள், கன்க்ளூஷன் மாரலோட முடிச்சிருக்காங்க. அடுத்து 38 சப்ளிமெண்ட்ரியோடது. ஸோ இது வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த 5 கொஷின்ஸ்க்குமே 5 மார்க்ஸ். பேசேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருவாங்க இல்லையா, அதுக்கு 5 மார்க்ஸு. அதுக்கு அடுத்தது செக்ஷன் 4ல் 42ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துட்டு 4.5 மாற்றிருக்காங்க. என்ன காரணன்றது பாருங்கள். அவங்க ஹாவ்ன்றதை ஹேர்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவங்க கரெக்ஷன் பண்ணி அவங்க எழுதுனது வந்து டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த இடத்துல 1/2 மார்க் போயிருக்கு. ஃபஸ்ட்டு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீகரெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு 4 மார்க் 1/2 மார்க் போயிட்டு 4.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது 41ல் நோட்டீஸ் ரைட்டிங்க்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ்னு போட்டுட்டு ஸ்கூல் நேமும் என்ன ரீசனுக்காக நோட்டீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணோன்னா அங்கே 1 மார்க்கு. அடுத்து டேட்டுக்கு ஒரு 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு. அடுத்து டேட்டு கீழே ஸ்கூல் பீப்புள் லீடர் அவங்களோட நேம் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு 1 மார்க். இந்த மாதிரி மார்க் அலாட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். சம்மரி ரைட்டிங் பாருங்கள். கொஷின் நம்பர் 43ல் ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க, டைட்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃபேர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே ஒரு டைட்டில் கொடுத்து ஃபேர் டிராஃப்ட்க்கும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ஸோ அதில் ஹைலைட் பண்ணி எழுதிட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட்டு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட். ஓகே, ஸோ என்ன வேர்ட்ஸுன்றது ஒரு கவுண்டிங்ஸ் அப்ராக்சிமேட்லி நோட் பண்ணி எழுதுங்க. அடுத்து கொஷின் நம்பர் 44 இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 மார்க் போயிருக்கு. 1/2 மார்க் இல்லை, 1 மார்க் போயிருக்கு. சரிங்களா? ஸோ 44ல் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். அதுக்கடுத்து 45ல் ஒரு 1/2 மார்க் போயிருக்கு. இதுதான் போயம் பார்ட். சரிங்களா? ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல 1/2 மார்க் போயிருக்கு உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 46ல் ஸ்டோரி ஆஃப் முலன், அதாவது சப்ளிமெண்ட்ரி ரீடர், அதில் டெவலப் த ஹின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு டைட்டில் போட்டு கேரக்டர் போட்டு தீம்ஸ் எழுதியிருக்காங்க. இதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அப்படியே 8 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சினோப்சிஸ் கொடுத்து இன்ட்ரொடக்ஷன் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, சைடிங்லாம் கொடுத்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபுல் மார்க் 8 மார்க் கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் மாரலோட முடிச்சிட்டாங்க. அதே போல் 47லேயுமே அவங்க பேசேஜோட கொஷின் ஆன்சர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? போயம் பேராகிராஃப் எழுதாமல், போயட்டிக் லைன்ஸ் சூஸ் பண்ணாமல்
ஆப்ஷன் ஏவே செலக்ட் பண்ணியிருக்காங்க 47ல். ஸோ பாருங்கள், இதுக்கான ஆன்சர் கீ என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிப்போம். இதில் பாருங்கள், ஆன்சர் கீ 2025 மார்ச் டு ஏப்ரல் லாஸ்ட் இயர் நடந்த ஒரு ஆன்சர் கீ பார்க்குறீங்க. இந்த ஆன்சர் கீயில் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு கொஷின் நம்பர் எழுதிட்டு அடுத்தது கோட் நம்பர் ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதணும். இந்த மாதிரி கரெக்டாக எழுதுனீங்கன்னா 14 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க்கு. அடுத்து பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு பாருங்கள். 15க்கு 2 மார்க்கு, 16க்கு 2 மார்க்கு. எனி 2 பாயிண்ட்ஸ் கேன் பி அவார்டட் ஃபுல் மார்க்ஸ். ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுனா கூட 16th கொஸ்டினுக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க. ஸோ 17, 18 எல்லாமே 2 மார்க்ஸு. அடுத்து செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 19th கொஷின் வந்து உங்களுக்கு ஏக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறாங்க, பிக்கு ஒரு 1 மார்க்கு. ஸோ இதில் இருக்க நோட்ஸ் தான் இருக்கணும் இல்லை, எனி ரிலவெண்ட் ஆன்சர் அது ரிலேட்டடாக நீங்கள் அந்த போயட்டிக் லைன் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எழுதுறீங்களா, ஸோ அந்த ரிலேட்டடாக நீங்கள் கரெக்டான நோட்ஸ் கொடுத்தீங்க அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. கொஷின் நம்பர் 20யும் அதே தான், ஏக்கு பிக்கும் 1 மார்க்கு, 21க்கு 1 மார்க்கு, 22க்கும் 1 மார்க். ஓகே, ஸோ போயட்டிக் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது நம்ம வந்து 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 4 கொடுத்துட்டு அதில் 3 எழுத சொல்கிறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அப்ரிசியேஷன் ப்ரோஸோட கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். 23, 24, 25, 26 இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ். எனி 3 கொடுத்துட்டு அதிலருந்து எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? 23, 24, 25, 26, 27 இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எனி 3 கொஷின்ஸ் எழுதுறீங்க. இது வந்து ப்ரோஸோட கொஷின்ஸ் இல்லை, கிராமர் பார்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கிராமர் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க கிராமர் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப்பில் கிராமர் பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம்லேயோ ஷேர் பண்ணுறேன். அடுத்து செக்ஷன் 4 இதுதான் வந்து 28 1 எனி ரெலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேபி ஃபுல் மார்க்ஸ். அதாவது 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் வரும். சரிங்களா? அதுக்கு கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது பார்ட் 3ல் செக்ஷன் 1ல் உங்களுக்கு பேராகிராஃப் கொஷின்ஸு. ஸோ 29 5 மார்க் கொஷின்ஸ் இல்லையா, 2 5s are 10 2 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் இதில் எனி 2 அட்டன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 31 32 இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின்ஸ். இந்த 4ல் உங்களுக்கு 2 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது போயமோட பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. எனி 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். சரிங்களா? 33 ஒரு பேராகிராஃபு, 34ம் ஒரு பேராகிராஃபு. அதுக்கடுத்து 35 உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. 36 பேராஃப்ரேசிங். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு பேராஃப்ரேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் 35, 34, 33 இதெல்லாம் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது செக்ஷன் 3ல் 37 இது 5 மார்க்ஸில் பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு 5 மார்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க். ஒரு பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறாங்களே அதுக்கு. அடுத்து 38 இதுவுமே ஒவ்வொரு மார்க். எனி 2 எக்ஸ்ப்ரெஷன். சரிங்களா? எக்ஸ்ப்ரெஷன் ஏதாவது 2 கொடுத்தா கூட போதும். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸில் 39 அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரையும் நேம் ஆஃப் த ப்ராடக்ட், பிராண்ட், அவுட்லெட் இதெல்லாம் கொடுத்து, அவுட்லெட்னா அவுட்லைன் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா 1 மார்க்கு. இமேஜஸ் நீங்கள் விஷுவலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. டிஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. பார்டர் கொடுத்து அதில் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து லெட்டர் ரைட்டிங்க்கு சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க்கு. க்ளோசருக்கு 1 மார்க்கு. சால்ச்சுவேஷன், சப்ஜெக்ட் சால்ச்சுவேஷன் இதுக்கெலாம் 1 மார்க்கு. நோட்டீஸ் ரைட்டிங் நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், பிளேஸுக்கு 1 மார்க்கு. நேம் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் டேட் ஆஃப் டிராஃப்டிங் த நோட்டீஸ்க்கு 1 மார்க்கு. டீட்டெயில்ஸ்க்கு 2 மார்க்கு. அண்டர்சைன் பர்சனுக்கு 1 மார்க்கு. 5 ரெலவெண்ட் சென்டென்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்கில் இதில் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அதுக்கு 5 மார்க்ஸ். அடுத்து நோட்ஸுக்கு டைட்டிலுக்கு 1 மார்க்கு. அடுத்து உள்ள பேசேஜுக்கு 4 மார்க். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் சம்மரி எழுதுறது பெட்டர். டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் காப்பிக்கு 2 மார்க், ஃபேர் காப்பிக்கு 2 மார்க். ஸ்பாட் த எரர் ஈஸியாக இருக்குன்னா அட்டன் பண்ணுங்கள். இதுவுமே எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க். அடுத்து மெமரி போயம் கொஷின் நம்பர் 45 மெமரி போயம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எங்கே மார்க் போயிருக்குன்னு பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 45ல் 4.5 வாங்கியிருந்தாங்க. ஸோ ½ மார்க் போயிருந்தது. சரிங்களா? அவங்க யூன்ற இடத்துல Y1 போட்டிருந்தாங்க, யூவை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் 45 தான் மெமரி. நான் கொஞ்சம் அதை கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அடுத்து பார்ட் 4ல்
சப்ளிமெண்ட்ரி ரீடர் இந்த 8 மார்க்லேயும் அதுக்கு சப்ளிமெண்ட்ரியில் அந்த ஸ்டோரிக்கு டைட்டிலுக்கு 1 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க்கு. ஸோ உங்களுக்கு நோட்ஸே தெரில அப்படின்னா டைட்டிலும் மாரலும் படிச்சிங்கனாவே நீங்கள் 2 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட், நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட்டில் இருக்க சப்ளிமெண்ட்ரியில் டைட்டிலும் மாரலும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஏஆர்பின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஈஸியாக அதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது 46க்கும் அதே தான், டைட்டில், அடுத்து ஒரு நோட்ஸு, அதுக்கு அடுத்தது மாரலுக்கு. டைட்டிலுக்கு 1 மார்க்கு, நோட்ஸுக்கு 6 மார்க்கு, மாரலுக்கு 1 மார்க்கு. அடுத்து 47th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின். அதுலேயும் வந்து உங்களுக்கு 4 சப்டிவிஷன் இருக்குது. 4 சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 2 மார்க், செகண்ட் சப்டிவிஷன் 2 மார்க், தேர்ட் சப்டிவிஷன் 2 மார்க்கு, ஃபோர்த் சப்டிவிஷனில் 2 இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க, 1 மார்க்காக. அதிலே ஆப்ஷன் பியில் பேராஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸு. முடிஞ்ச வரையும் பேராஃப்ரேஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், கொஷின் நம்பர் 42ல் அவங்களுக்கு ஒரு 1/2 மார்க் போயிருக்கு, டைட்டில் ஃபெஸ்டிவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 42. அதுக்கு அடுத்தது 41ல் 5 மார்க்ஸ் நோட்டீஸ்க்கு வாங்கிட்டாங்க. 43ல் சம்மரிக்கும் மார்க் வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 44ல் 1 மார்க் போயிடுச்சு, சரிங்களா, 4 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது 45ல் 1/2 மார்க் போயிடுச்சு. 45 தான் உங்களுக்கு மெமரி, ஐ எம் எவ்ரி உமன் மெமரி போயம் வந்திருக்கு. ஸோ மெமரி போயம் லாஸ்ட்டில் இருக்கிறது படிக்கல, ஃபஸ்ட்டு ஒரு 3 நல்லா தெரியும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு முடிஞ்சால் லாஸ்ட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, எப்போ எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ 8 மார்க்ஸ் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 2 மார்க் கொஷின்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனலில் ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள். நான் 2 டேஸாக இங்கிலீஷ்க்கு நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் அப்படின்றவங்க ஆன்சர் கீ மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் கிராமருக்கான நோட்ஸ் வேணுன்றவங்களும் கிராமர் நோட்ஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.